ஒருத்தருங்க நான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் பேப்பர்ல வந்து பார்த்தோம் நம்ம மனசு எப்படி ஆகுது, கொஞ்ச நேரமாவது நம்ம மனசு சோர்வடையுது. இதே போல உங்களுக்குள் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றலை உங்களுக்குள் சொல்லப்படும் போது இது நீங்க கண்ணால் பார்க்குறீங்க, அந்த கருவடி உங்களுக்குள் பதிவாக்குது, இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்குது. அப்ப நாம இந்த பதிவாக்கி உங்களை அந்த துருவ நட்சத்திரத்துடன் வெளிவரும் உணர்வினை நுகர செய்தால் தங்கத்துல திரவு துவத்தினா என்ன செய்யும், அந்த உள்ள செம்பும் பித்தளையும் ஆவியா மாற்றும். இதே மாதிரி தீமைகளை வென்றவன் துருவ மகிழ்ச்சி, துருவ நட்சத்திரமான். அகசியன் துருவனானால், துருவ மகிழ்ச்சி ஆனால், துருவ நட்சத்திரமானால். அதுல இருந்து வரக்கூடியதான் இப்ப காலையில இந்த துருவ தியானத்துல நீங்க பெற்று இது உங்க நல்ல அணுக்கள் எப்படி வேதனை என்ற விஷம் என்ற நிலையில் உங்க உடலுக்குள் ஊடுருவி நல்ல குணங்களை கெடுக்குதோ, நல்ல அணுக்களை மாற்றுதோ, இதை போல நீங்க இந்த தீமை வென்றிடும் உணர்வுகள் உங்களுக்குள் வளர்ந்து இது விடாப்படியா நம்ம செய்துட்டு வரணும். ஒரு நாளை செய்துட்டு எனக்கு கஷ்டம் இல்லாம போகலையே, எங்க உடலை வச்சு நோய் போல, நோய்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம அந்த அரு உணர்வை பெருகிட்டே வந்தோம்னா அந்த உணர்வின் வளர்ச்சி நமக்குள் பெருகப்படும் போது இந்த உடலை விட்டு நாம் சென்றோம் என்றால் நாம் அங்கே சேர்றோம். இல்லாமனா நாம கீழே தான் மறுபடியும் பிறவித்தான் வர்றோம். பிறவில்லா நிலை வேணும்னா நீங்க எதை செய்யணும், நீங்க தேடி சொத்தும் செல்வமும் கையில வச்சிருக்கீங்களா, வருது வளருது தேயுது, தேஞ்ச உடனே வேதனைப்படுறோம். சரி சொத்து தான் போகட்டும், நீங்க உடலை நல்ல முறையில் அழகா வளர்த்திருக்கிறீங்க, கடைசியில் இந்த உடல் எவ்வளவு சுருங்குது எவ்வளவு வேதனைப்படுது, உடலை சுத்தமா வச்சிருக்க முடியுதா, ஆனா இந்த உடல் நம்ம கூட என்னைக்கு நிரந்தரமா இருக்குதா யோசிக்கிறோம். சொத்துக்காக வேண்டி அடிக்கடி போடுறோம், ஆசைப்படுறோம், ஒருத்தனை கொள்ளி அடிக்கிறாங்க, எல்லாம் பாவத்தை செய்யறாங்க. அப்ப அவங்க வச்சிருக்கிறாங்கன்னா இல்லை, கொள்ளையடிக்க போகும்போது அடுத்தாட பாய்ப்பையும் காசவே காணுமே அப்படின்னு சாப்பிட்டானா அவன் சொத்து எடுக்கும்போது அவனுக்குள்ள போய் செல்வத்தை எடுத்து கொஞ்ச நாள் சாப்பிட்ற அவன் சாப்பிடல ஊடுருவி அவனுக்கு நாஸ்தியாச்சு. இதேதான் நம்மளுக்கு தொடர்ந்து வரும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் விடுபடுறதுதான் இப்ப இந்த காலையில துருவ தியானத்தை எடுக்கிறோம்.